ஈஸியர் சம் பார்த்துட்ருக்கோம். A can do a work in 15 days and B in 20 days. If they work on it together for 4 days, then the fraction of the work left is ன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/15, பியோட 1 day ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/20. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A ப்ளஸ் பியோட 1 day ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். 1/15 ப்ளஸ் 1/20 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 20 + 15 divided by 20 into 15 கரெக்டாக? இப்போ 35 divided by 20 into 15 5 டேபிள் கேன்சல் பண்ணி 7 இது 3 அப்போ 7/16 வருது. ஓகேவா? இது 1 day ஒர்க்கு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் எத்தனை நாள் சேர்ந்து பண்ணாங்கன்னா 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது A ப்ளஸ் பியோட 1 day ஒர்க்கு தான் இது. 4 day வேணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 7/60 இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7/15 வரும். ஸோ நம்ம இப்போது A ப்ளஸ் பியோட 4 day ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மீதி எவ்வளோ ஒர்க்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்போயுமே டோட்டல் ஒர்க்கை 1ன்னு தான் எடுத்துப்போம். இப்போ அவங்களோட 4 day ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோமா, அவங்க ரிமைனிங் ஒர்க்கு தான் கேட்குறாங்க. அப்போது டோட்டல் ஒர்க்லேருந்து அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க 7/15 சப்ட்ராக்ட் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 8/15. இதுதான் நம்மளோட ஆன்சர். அவங்க ரிமைனிங் ஒர்க் தான் கேட்குறாங்க. ஓகேவா? 8/15 and some more answer.